நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எடுங்க, சீக்கிரம் சாமான்லாம் எடுத்து வைங்க, ஆத்துக்கு போகணும் இல்லையா? ஐயா, இங்க ஒரு கல்யாணம் நடந்ததுல? ஆமா, முடிச்சுட்டு போயிட்டாங்களே. அவங்க யாரு? அவ ரிட்டையர்ட் ஜட்ஜி. அவங்க எங்க போயிருக்காங்க? முடிச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாங்களே. கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்? ஆமா. எங்கெங்க காலையில இருந்து உங்களை காணோம்? எங்க போயிட்டீங்க? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன, சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். எங்கேயாவது கையை நினைச்சிருப்பீங்க, கால் போன போக்கில் போயிருப்பீங்க. உங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை பழகிடுச்சே. தங்கம், போயிடு. போலன்னா என்ன பண்ணுவீங்களா? போயிடு, போ. என்னாச்சு சொல்லுங்க. இந்த ஜென்மத்தில் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சனோ பார்த்துட்டேன். யார? இதுக்கு தான் வந்த இடத்துல வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, போனோமான்னு இல்லாமல் ரோட்டில் போகிறவங்கள வேடிக்கை பார்த்தா இப்படி தான் வினையில் வந்து முடியும். என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? எதையும் இழுத்துட்டு வரலடி, முடிக்க போறேன். செல்வியோட பிரச்சனையை போராடி முடிக்க போறேன். நான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னேனா இல்லையா? ஆமா சொன்னீங்க. ஆனா வர வச்சுட்டானே. யாரு? அந்த ராமநாதன் என்ன வர வச்சுட்டானே. என்ன மட்டும் இல்ல, இன்னொருத்தங்களையும் வர வச்சிருக்கான். இதுல ஏதோ அர்த்தம் இருக்கு, என்னமோ பெருசா நடக்க போகுது. அது மட்டும் எனக்கு தெரியும். என்ன புதிர் போடுறீங்க? எல்லாமே புதிராதாண்டி இருக்கு, எல்லாமே புதிராதான் இருக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சும் இருக்கு, ரொம்ப டூ மச்சா இருக்காரு. என்னம்மா? செல்வி நேத்து வரைக்கும் நல்லதா இருந்தாரு, இன்னைக்கு என்னென்னமோ பேசுறாரு. என்னன்னு கேள. சரி, நீங்க போங்க, நான் பேசுறேன். அப்பா, என்னப்பா? நேரம் வந்துருச்சுமா. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலம் கிடைக்க போகுது. பலனா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுமா? கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாம் புரியும். வனத்துல மேஞ்சது இனத்துல சேரணும்னு சொல்லுவாங்க. நீயும் உன் இனத்துல சேர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன் இனத்திலையா? எனக்கு புரியலப்பா. ரொம்ப நாள் நீ வனத்திலே இருந்துட்டமா, உன்னை உன் இனத்துல சேர்த்துற. நீ இனிமே சந்தோஷமா இருக்கணுமா? உன்னை சேர்க்க வேண்டியவளோட நான் சேர்த்துறேன். என்னப்பா பேசுறீங்க? இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலப்பா. எனக்கு தாமா புரியல, ஆனா நடக்க போறது மட்டும் தெரியுது. என் மனசுக்குள்ளார ஓடுது. ஆனா நீ நல்லா இருப்பமா, நீ ரொம்ப நல்லவமா, நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும். சாப்பிட்டீங்களா? அட போமா, சாப்பாடு என்ன பெரிய சாப்பாடு, நீ போமா. நான் கூப்பிடல, வந்து என் கூட சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க. கேட்டு இருந்தவங்க அப்போனா யாரோ அவங்க பாட்டு திறந்துட்டு வராங்க. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறது இல்லையா? சாரி சார். இல்லைங்க, யாரை பார்க்கலாம்? எனக்கு இந்த ரிட்டையர்டு ஜட்ஜு செந்தமிழரசியை பார்க்கணும். அம்மா ஜட்ஜு கிடையாது, ஐயா தான் ரிட்டையர்ட் ஜட்ஜு.
நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? இல்லைங்க, நான் ஐயாவை பார்க்க வரல, அம்மாவை பார்க்கணும். அவங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா தெரியும். ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அம்மா ரொம்ப டயர்டா இருக்காங்க, நீங்க அப்புறமா வந்து பாருங்க. இல்லைங்க, எனக்கு அவங்கள பார்க்கணும். இல்லைங்க, இப்ப பார்க்க முடியாது. பார்க்கணும். சொன்னா கேளுங்க. ஐயா, கூட்டிட்டு போங்க அவரை வெளியே. வெளியே விடுங்க அவரை. என்ன விடுங்க, எனக்கு அவங்கள பார்க்கணும். செந்தமலத்தை பார்க்கணும். செல்வி, நான் சொன்னதை யோசிச்சியா? எனக்கு தெரியும், நல்ல முடிவாக தான் எடுத்திருப்ப. நீ நானும் சேர்ந்துருக்கலான்னு முடிவு பண்ணிட்டல. என்ன செல்வி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தேவையில்லாம என்னை சுத்தி சுத்தி வராதீங்க. தாமரை இருந்த வரைக்கும் ஏதோ விட்ட குறை தொட்ட குறைன்னு ஒரு உறவு இருந்துச்சு. என்னைக்கு அவ போயிட்டாலும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எதுவும் இல்லை. தயவு செஞ்சு போயிடுங்க. இன்னொரு தடவை அது இதுன்னு சொல்லி வந்தீங்க, அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. அப்படிலாம் சொல்லாத செல்வி. இது பார், நீ நானும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். நீ தாலியை தூக்கி வீசினா கல்யாணம் ஆகலன்னு ஆயிடுமா? தாலிங்கிறது ஒரு அடையாளம் தான். நம்ம கல்யாணத்துக்கு அடையாளமா காவேரி பிறந்திருக்கா. அதனால இந்த ஜென்மத்துல இந்த பந்தம் நம்மளை விட்டு போகாது. அடுத்த ஜென்மத்திலையும் நான் உன் கூடவே இருக்க ஆசைப்படுறேன். ஏன்னா நீ என்னோட பலம். நீ இல்லாம நான் இல்ல. நீ எனக்கு என்னோட பக்கத்துல இருக்கணும் செல்வி. நீங்க பேசுறதுல எதுவுமே நிஜம் இல்லை ஜிஜே. ஏதோ ஒரு உள்ள அர்த்தத்தோட தான் பேசுறீங்க. கரெக்ட். உள்ளர்த்தத்தோட தான் பேசுறேன். சரிதான், என்ன புரிஞ்சுக்கிட்டது நீ ஒருத்தி தான். ஆனா என்ன அர்த்தத்துல பேசினேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? சொல்லு சொல்லு செல்வி. நான் ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன் ஜிஜே, உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? தாமரை எழுதின லெட்டர். எனக்கு ஏன் அந்த லெட்டர் வேணும்னு உனக்கு தெரியும். எனக்கு எதிராக இருக்கிற ஆதாரம் அந்த லெட்டர் தான். அது உன்கிட்ட மாட்டிட்டு இருக்கு. அது எனக்கு வேணும் செல்வி. அதை நான் அழிக்கணும். இது பார், நடந்தது நடந்து போச்சு. இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்றீங்களே, அது என்ன சாதாரண விஷயமா? பணத்துக்காக 143 பேர் கொண்டு இருக்கீங்க. அது பாவம், மன்னிக்க முடியாத பாவம். அந்த பாவத்துக்கு பரிகாரம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நான் அனுபவிக்க மாட்டேன், நீ அனுபவிப்ப. இது பாரு, இதுல நான் மட்டும் இல்ல, எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான். அவன் மாட்டினானா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கு. அது மாட்டோம். அந்த கேங் சாதாரணமானதில்லை. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு தெரிஞ்சா அவ்வளோதான். உன்னையும் உன் சம்மந்தப்பட்டவங்களையும் பூண்டோடு அழிச்சிருவாங்க. உங்களால நான் பார்க்காத பிரச்சனையா இனிமே நான் பார்க்க போறேன். எதுவா இருந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். என் தாமரைக்காக நீதி விசாரணை வேணும்னு கேட்டதே நான் தான். அதுக்கு என்கிட்ட இருந்த ஒரே ஆதாரம் தாமரையோட லெட்டர். இப்ப அது என்கிட்ட இல்லை. சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனிமே நீங்க எந்த பிரச்சனை பண்ணாலும் அது உங்க கைக்கு வராது.
செல்வி வேண்டாம். எனக்கு ஏதாவது பாதிப்புனா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போயிடுவேன். எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம். அன்பை கேட்டு பார்த்தல, இனிமே அராஜகம் தான். வயலண்டா இறங்கிடுவேன். லெட்டரை திரும்பி வாங்க. என்கொயரி கமிஷனை வித்ட்ரா பண்ணு. என்ன பண்ணுவீங்க? என்ன ஏதாவது பண்ணிடுவீங்களா? உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது சிச்சே. ஏய், இப்ப சொல்றேன்டி, நான் இங்க வந்தது காரணம் தாமரை அஸ்தி விஷயமா இல்ல. உங்ககிட்ட இருக்கிற லெட்டர் வாங்குறதுக்கு தான், அதை அழிக்கிறதுக்கு தான். நான் எவ்வளவு இழந்திருக்கேன். உன் பிடிவாதத்தால காவேரி இழந்துடாத. செய்வேன், தேவைப்பட்டா அதையும் செய்வான் இந்த ஜிஜே. குழந்தை உனக்கு இருக்காது, எனக்கு இருக்காது. யோசி. காவேரி, வா 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 வா. உனக்கு அப்பாவை பிடிக்குமா? அம்மாவை? செல்வியை பிடிக்குமா? செல்விக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா, காவேரி சந்தோஷமா வச்சுக்க. பாய் குட்டி. என்னடி இது? வெள்ளி சொம்பு. திருடிட்டியா? எப்ப பார்த்தாலும் திருடிட்டியா கேட்டு என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க உதய். ஐயர் ஆசையா தந்தாரு, வாங்கிக்கிட்டேன். தந்தாரா சுட்டுட்டியா? அவர் தானே மந்திரம் ஊதிக்கிட்டே தலையாட்டினாரு. அவருக்கு இருக்கிற நல்ல மனசு கூட உங்களுக்கு இல்லையே உதய். ரொம்ப நல்ல மனசு. பில்ல பார். பூஜை சாமாவோட இந்த 1500 சொம்பியும் சேர்த்துட்டாரு. காமிங்க. ஆமா. என்ன ஓமா? சாருக்கு மேடம்க்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா ஆகும்? இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குற பொருள் இல்ல உதய். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? அந்த ஐயர் உடனே புடிச்சு இந்த வெள்ளி சொம்ப தந்து பைசா திருப்பி வாங்கிட்டு வந்துருங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க உதய். ஹே, யார் நீ? யோ, யார் நீ? யோ, யார் நீ? அது வந்து ஏன் தடுமாற? உதய், எனக்கு என்னமோ இந்த ஆள் திருட வந்திருக்கிற மாதிரி தோணுது உதய். எதுக்கு வந்த இப்போ? எனக்கு அரசியை பார்க்கணும், செந்தமிழ் அரசியை பார்க்கணும். வரதுன்னா முறைப்படி வரணும், பின்வாசி வழி வரக்கூடாது. எனக்கு அவங்கள பார்க்கணுங்க ஐயா. இப்ப பார்க்க முடியாது. செக்யூரிட்டி ஐயா, எனக்கு அவங்கள பார்க்கணும் ஐயா. எனக்கு என்னையா பண்றீங்க? மேடம் ரூம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, பின் பக்கமா வந்து என்னையா பண்றீங்க? உதய், எனக்கு என்னமோ இந்த ஆளை பார்த்தா சரியா படல உதய். இந்த ஆளை புடிச்சு நல்லா விசாரிக்க சொல்லுங்க. நான் திருடன் கிடையாதுப்பா. அப்ப எதுக்கு வந்த நீ? எனக்கு அம்மாவை கொஞ்சம் பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாது ஐயா. நான் கொஞ்சம் பாத்துறேன் ஐயா. உங்கள மாதிரி பைத்தியக்காரங்களா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஐயா, நான் பைத்தியம் கிடையாது. அம்மாவை கொஞ்சம் பாத்துட்டு போயிடுறேன் ஐயா. பார்க்க முடியாது. எனக்கு பார்க்கணும், நான் பாத்துட்டு தான் போவேன். செக்யூரிட்டி, என்ன பாக்குறீங்க? என்ன விடுங்க ஐயா. நான் ஐயா அம்மாவை பாத்துட்டு நான் விடுங்க ஐயா, விடுங்க. நான் போக மாட்டேன். எனக்கு அவங்கள பார்க்கணும். எனக்கு அவங்கள பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பிரச்சனை? உங்களை பார்க்கணுமா, பேசணுமா? என்ன விஷயம்?
என்ன சொல்லுங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்கல்ல. உங்க பொருள் ஒண்ணு எங்கிட்ட இருக்குமா? பத்திரமா இருக்கு, அதை வாங்கிக்க. இவர் உனக்கு தெரியுமாம்மா? நான் பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லைன்றாங்க, அப்புறம் என்னென்னமோ பேசுறீங்க. ஐயா, அவங்க பொருள் ஒண்ணு எங்கிட்ட இருக்கு, பத்திரமா இருக்கியா, அதை வாங்கிக்க சொல்லுங்க ஐயா. சார், இந்த ஆளை பார்த்தா தெரியலையா? ஒரு மாதிரி இருக்கான், அனுப்பிச்சு விடுங்க. சரி, அனுப்பிச்சு விட்ரு. அனுப்பிச்சு விடுங்க. ஐயா, உங்க பொருள் ஒண்ணு எங்கிட்ட இருக்குமா, பத்திரமா இருக்குமா, அதை வாங்கிக்கங்கம்மா. அம்மா, உங்க பொருள் ஒண்ணு எங்கிட்ட இருக்குமா, பத்திரமா இருக்குமா, வாங்கிக்கங்கம்மா. அம்மா, உங்க பொருள் ஒண்ணு எங்கிட்ட இருக்குமா, பத்திரமா இருக்குமா. இப்படிதான் புத்தி பேதலிச்சவங்கள கோயில் குளத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவானுங்க. அவன் சொன்னதை வச்சு மனசை குழப்பிக்காத. அம்மா, வாங்கிக்கங்கம்மா. அம்மா, என்னாச்சு? யார் வந்தா? யாரோ பாவம். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சந்து சந்தா வந்துருவேன். முந்திதான் செல்விக்கு யாரும் இல்ல, இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம். அவனை என்ன பண்ற? சும்மா எப்ப பாரு வெட்டுறான் கூத்துறான். வாய் மூடு. அப்பா, நீங்க இப்படி விட்டு விட்டு தான் எல்லா பிரச்சனையும் வந்தது காரணம். அவனால எவ்வளவுதான் இழக்கிறது? தாமரையே எழுந்தாச்சு. ஆமா, அவன் வாய் மூட்டா இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? சும்மா அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா. செல்வி, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா காவேரி அவர் பக்கம் இழுத்துட்டு இருக்காரு. எந்தெந்த வழியிலயோ வந்து பார்த்தாரு. முடியல என்னதோ இந்த ரூட்ல வராரு. பாவம், அவளும் ஒரு சின்ன பொண்ணு. அவர் மேல ஏதோ பாசமா இருக்கா. பார்க்கும் போதெல்லாம் ஓடி போறா. சச்சினும் ஐஸ்வர்யா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உஷாரா இருக்காங்க. ஆனா காவேரி என்ன பண்ணுவா? போகாதேன்னா அடிச்சா சொல்ல முடியும்? அம்மா, அவன் என்னதாம்மா சொல்றான்? நான் நீதி விசாரணைக்கு மனு கொடுத்தது தப்பா? அது மட்டும் இல்ல, தாமரை எனக்கு எழுதின லெட்டர் அவருக்கு திருப்பி கொடுக்கணுமா? இல்லைனா காவேரி ஏதாவது செஞ்சிருவேன்னு சொல்றாரு. அம்மா, அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாம்மா. இதை பாரும்மா, ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன். ஏற்கனவே எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இன்னும் தேவையா? இப்போ என்ன, அவனை கேஸ் வாபஸ் வாங்கணும், அவ்வளோதானே? வாங்கிடு, பிரச்சனை ஒழிஞ்சுது. முடியாதுப்பா, முடியாது. பிரச்சனைன்னு விட்டுட்டா ஏதோ ஜிஜேக்கு பயந்து விட்டுட்ட மாதிரி ஆயிடும். என் தாமரை குற்றவாளின்னு ஆயிடும். இறந்து போன அவ ஆத்மா சாந்தி அடையணும்னா அவ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்படணும். அதே நேரத்துல நிஜமான குற்றவாளி ஜிஜே. அவர் தண்டனையை அனுபவிக்கணும். என்ன புள்ள நீ இப்படி வீரப்பா பேசி பேசி உன்னை சுத்தி இருக்கிற ஒருத்தரையா இழக்க போறியா? இந்த பார் புள்ள, என்னதான் தாலியை கழட்டி வச்சாலும் அந்த ஆளு உன் புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? இந்த பாரு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. அவசரப்பட்டினா காவேரி இழக்க வேண்டியது வரும். இல்லம்மா, விடமாட்டேன். இன்னொரு இழப்பு ஜிஜேனால நான் நடக்க விட மாட்டேன். இப்பவே அவர் பாதி மாட்டிக்கிட்டாருங்கிற பயத்துல அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்கு பாதகமா இருக்குங்கிறது அவருக்கு தெரியல. இனிமே அவர் எங்க மாட்டினாலும் நான் காப்பாற்ற மாட்டேன். இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன். என்ன பண்றாரோ பண்ணட்டும். செந்தமிழரசி, உன்னை நான் பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். செந்தமிழரசி,
அப்பா பேரு திருஞானம் தானே? உங்க அம்மா பேரு சந்திரமதி தானே? சின்ன வயசுல நீங்க இலங்கையில கண்டியில இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. யார் நீ? நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். நாளை காலையில தனுஷ்கோடிக்கு வாங்க. ஒரு நிமிஷம், நீங்க இப்படி யார் நீ? என்ன வேணும்? எதுக்காக என்ன துரத்தி துரத்தி வர? நல்லா இருக்கீங்களாம்மா? தேவையில்லாத விஷயம் எல்லாம் வேண்டாம். என்ன? 30 வருஷமா நான் சுமந்துட்டு இருக்கிற பாரத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி இறக்கி வைக்கணும். உனக்கும் எனக்கும் என்ன சம்மதம்? எதுக்காக என் அப்பா அம்மா பேரெல்லாம் சொல்லி என்னை இங்க வர சொன்ன? கொஞ்சம் விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. எனக்கு டைம் ஆச்சு, ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஆமா, உன் பேர் என்ன? யோகேஸ்வரன். யோகேஸ்வரன். என்ன வேணும்? இந்த இடத்த பார்த்தீங்களா? எத்தனையோ லட்சம் மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருந்த இந்த கடல் மாதா தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் தனுஷ்கோடிங்கிற இந்த அழகான நகரத்தையும் ஒரே நிமிஷத்தில் காவு வாங்கிடுச்சு. மிச்ச மீதியாக இருக்கிற இந்த சிதிலமடைந்த கட்டிடங்களை பார்க்கும்போது ஆவி போனதுக்கப்புறம் வெறும் கூட்ட பார்க்குற மாதிரி இருக்கு. வாழ்ந்த மனிதர்களோட ஞாபகங்களா இருக்கிற இந்த புனித பூமியில் உங்களை சந்திச்சு பேசுறது கூட ஒரு வகையில் சரின்னு தான் எனக்கு தோணுது. இது ஒரு காலத்தில் சர்ச், தேவாலயம். எத்தனையோ பேர் பண்ண பாவங்களை தன் தோளில் சுமந்த இடம். என் சுமையை நானும் இங்கே இறக்கி வச்சிடுறேம்மா. சொல்றதுக்கு கடல் அளவு இருக்கு, சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். புண்ணியத்தை தேடுறதுக்கும் பாவத்தை தொலைக்கிறதுக்கும் காசி ராமேஸ்வரன்னு போவாங்க. அது எவ்வளோ பெரிய உண்மையான உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. ஆனால் ரொம்ப காலம் கழிஞ்சு வந்திருக்கேங்கம்மா. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஆத்மா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை. கண்ணை மூடினா நிம்மதியாக போயிடுவோமா. உங்கள் வாலிபத்தில் உங்கள் அம்மா பாவன்னு கழிச்சு விட்டதை நான் புண்ணியமாக சேர்த்து வச்சிருக்கேம்மா. மொத்தத்தையும் தர்றேம்மா, எடுத்துட்டு போங்க. என்ன சொல்றீங்க? பாவன்னு கழிச்சு விட்டதா? ஆமாம். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ண பாவத்தை கழிக்கிறதுக்கு ஆண்ட ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். பாவத்தை போக்கி
புண்ணியத்தை தேடிக்குங்க. புரியல. உங்க 18வது வயசுல காதல்ங்கிற பேர்ல ஒரு அயோக்கியனால ஏமாற்றப்பட்டு ஒரு கருவை வயிற்றுல சுமந்து ஜனிச்ச அழகான குழந்தைய மறந்துட்டீங்களா? மறக்கல. நான் எதையும் மறக்கல. அதுக்கு என்ன இப்ப? என்ன ஏதோ ஒரு பழைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பணம் கேட்க வந்திருக்கியா? த்ரெட்டன் பண்ண வந்திருக்கியா? எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது கெடுக்கணுமா உனக்கு? எதுக்காக வந்திருக்கேன்? என்ன வேணும் உனக்கு? உங்க குழந்தைய நீங்க திரும்ப வாங்கிக்கங்க. உங்க குழந்தை எங்கிட்ட தான் இருக்கா. பூவா என் கைக்கு வந்தவ இன்னைக்கு வளர்ந்து ஆலமரமா நிக்கிறா. அவளை நீங்க ஏத்துக்கணும். என்ன விளையாடுறியா? குழந்தை, அந்த குழந்தை பிறந்து போவே இறந்து போச்சு. குழந்தையா? குழந்தைலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்க. அது நிஜம் இல்ல. ஏன் அம்மா சொன்னா? அவங்க பொய் சொன்னாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பாவம். எப்படியாவது கழிச்சுட்டு பார்த்தாங்க, எங்கிட்ட கழிச்சு விட்டுட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். நம்பித்தாம ஆகணும். நம்பித்தான் ஆகணும். யோகேஸ்வரன், யாரோ ஒருத்திய கொண்டு வந்து என் முன்னாடி நிக்க வச்சு என் பொண்ணுன்னு சொல்ல போறியா? நான் நம்ப மாட்டேன். நீ எவ்வளவு கொண்டு வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். உங்கள மாதிரியே இருந்தா நம்புவீங்களா? நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருப்பா. அப்ப நம்புவீங்களா? எங்க இருக்கா? இங்கதான். எங்க? வாங்க. அவத்தான் உங்க பொண்ணு செல்வி. இது வரைக்கும் தனக்காக வாழவே இல்லைம்மா. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து, மற்றவங்களுக்காகவே உருகி, மற்றவங்களுக்காகவே காலத்தை போக்கிட்டு இருக்கம்மா. அவளுக்கு கிடைச்ச உயிர் தோழி ஒருத்தி தான். அவ பேர் தாமரை. அவ மேல இவளுக்கு உயிர். அவளுக்கு முடியாம போனப்போ
அவ நலத்துக்காக, அவ குழந்தைகளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவ புருஷனுக்கே கழுத்தை நீட்டினான். அவளுக்காகவே இவ வாழ்க்கை இழந்தான். அவ சரியாய் வந்தப்போ இவளை புரிஞ்சிக்காம அவ இவளை வெறுத்து ஒதுக்கி, இவளை சுத்தி எத்தனையோ பேர் இருந்தாலும் தனி மரமா தன் குழந்தைக்காகவும் இறந்து போன தாமரையோட குழந்தைக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்காம. காக்கா கூட்டுல குயில் குஞ்சு மாதிரி என் குடும்பத்திலையும் இன்னும் முழு மனசா யாரும் அவளை ஏத்துக்கலாமா? போதுமா? தாமர் வனவாசம் போன மாதிரி இவ தன் பெத்தவளை பிரிஞ்சு பட்ட கஷ்டம்லாம் போதுமா? எல்லாம் இருந்தும் அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே தாய்ப்பாசன்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டாமா. அவளுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாமா. காலம் பூரா உன் காலடியிலே விழுந்து கிடந்து உன்னை பார்த்துக்கோமா. அவளை சேர்த்துக்கோமா, ஏத்துக்கோமா. நான் வளர்த்த என் செல்விமா, அவளை ஏத்துக்கோமா, ஏத்துக்கோமா. நீ அவளை கூட்டிட்டு போயிடுமா, உங்கூட கூட்டிட்டு போயிடுமா. அவ ரொம்ப கஷ்டப்பட்டப்பா. இனிமேலாவது உங்க கூட சந்தோஷமா இருக்கட்டும்பா. அவளை கூட்டிட்டு போயிடுமா, கூட்டிட்டு போயிடுமா. இப்படி ஒரு சொந்தம் இருக்கிறது அவளுக்கு தெரியுமா? தெரியாதுமா. அவளை இது வரைக்கும் என்னோட முதல் சம்சாரத்தோட பொண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருக்கம்மா. என் மனைவியில இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே அவளை அப்படியே தான் நினைச்சிட்டு இருக்காங்கம்மா. என் பொண்டாட்டி அவளை தன் பிள்ளையா ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்த்ததில்லம்மா இன்னைக்கு வரைக்கும். பெத்த சொந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா என் செல்வி உங்களுக்காகவே தன் உயிரையே கொடுத்துருவாமா. தெரிய வேண்டாம் அம்மா. யார்கிட்டயும் சொல்லாதீங்க அம்மா. இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துடலாம். ரொம்ப நன்றி யோகேஸ்வரன். என் பொண்ணை உங்க பொண்ணா வளர்த்த ஆளாக்கி அவள் அனாதை ஆக்காம இந்த உலகத்தில் உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. அவ ஏன் பொண்ணு ஆக வேண்டாம், எப்பவுமே ஆக வேண்டாம். அவளும் உங்க பொண்ணாவே வச்சுக்கணும், நீங்களே வச்சுக்கணும். என்னமா சொல்றீங்க? இறந்து போயிட்டானே நினைச்சேன். பிறந்தப்போ அவ முகத்தை கூட என்கிட்ட காட்டாம அவளை இல்லைன்ட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். மறந்துட்டேன். இப்ப எனக்கு புது சொந்தம், புது வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்படியே இருந்துடுறேன், அவளும் அப்படியே இருந்துட்டோம். உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது நமக்குள்ளே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் இல்லைன்னு நினைச்சுவ இல்லாமலே இருக்கட்டும். நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கு இந்த புது சொந்தம் வேண்டாம். ஐயோ, இந்த புது சொந்தம் இல்லம்மா, பூர்வீக உறவுமா. அறுத்த எறிஞ்சிடாதீங்கம்மா, அறுத்த எறிஞ்சிடாதீங்க. உங்களுக்கு சொன்ன புரியாது இல்ல? நீங்க என் கூட வாங்க. ஆமா, செல்வியை கூட்டிட்டு போ. நீங்க மட்டும் வாங்க. மண்ணெண்ணி கொட்டாதன்னு சொல்றேன்ல, எல்லாரும் கட்டில படுதுல.
ரொம்ப துவஞ்சா பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க புளிய போட்டு அடிச்சிட்டு என்னம்மா, இருக்கீங்க? மண்ணுல கண்ணுல தூவிட்டான். ஆமா கண்ணுல தூவிட்டான். எழுந்திருச்சலாம். தூக்கிட்டு ஆமா போமா. கூட்டிட்டு போவாம அம்மா, விட்டுட்டு அந்த தடியை போறாங்களா? கூட்டு போமா. அவரை விட்டுட்டு போங்க, அவர் இருக்கட்டும். நீ சும்மா இருடா. வாங்கம்மா நீங்க. அட, அடடடடடா. இங்க இரு. வாங்க. இங்க வந்து பாருங்க. என்னாச்சு? லைன் கட்ஸ்டா? ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. டென்ஷன் ஆகாத கலை. அம்மா அம்மா குடிச்சாங்களா? லைன் கிடைச்சதா? இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. பண்ணிட்டே இரு. மேடத்தை கண்டுபிடிக்க முடியல என்ன அர்த்தம்? போய் தேடுங்க, போய் நல்லா தேடுங்க, போங்க. ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருமா. ஆகம்மா கலை கலை ஒண்ணும் ஆகாது கலை. அம்மா வந்துருவாங்க. டென்ஷன் ஆகாத. கலை அம்மா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது? போயிருப்பாங்க. எங்க போனாங்க? பாத்தீங்களா? அதான் என் குடும்பம். நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்கன்னு பாத்தீங்களா? என் கணவர் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். அவர் மனைவி மாசில்லாதவ. ஒரு சின்ன கரை கூட அவ மேல இல்லைங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காரு. டியூட்டியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. ஆனா வீடுன்னு வந்துட்டா நான் தான் அவருக்கு உலகமே. இவ்வளவு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையா நிஜமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப செல்வி என் வாழ்க்கையில வந்துட்டானா இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாயிடும். அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய்யாயிடும். எங்களுக்கு நடந்த சஷ்டி பூர்த்தி பொய்யாயிடும். எங்களுக்குள்ள இருக்கிற உறவு அந்த உறவுனால கேள்விக்குறியாயிடும். பொண்ணு பாத்தீங்களா? ஒரு மஞ்சள் டிஷர்ட் போட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாளே, என் மேல ரொம்ப உயிரை வச்சிருக்கா. அவ ரொம்ப பொசசிவ். அம்மா அம்மா அம்மான்னு யாராவது ஒரு 2-3 தடவை என் அம்மான கூப்பிட்டா போதும், தாய்க்க மாட்டா. இந்த ஊருக்கு வந்து இறங்கி ஜாதகம் பார்த்த உடனே என் பொண்ணு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா அவளுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. அவளுக்கே தெரியாது. இந்த சமயத்துல நான் செல்வியை கொண்டு வந்து அவ முன்னாடி நிக்க வச்சு இதுவும் அக்கான்னு சொன்னேனா அவ ரொம்ப இமோஷனலாய் அவ உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது அப்ப அந்த ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஆயிடும். அது பிரச்சனையா இல்ல. இதுக்காக தான் அந்த சொந்தத்தை வேண்டான்னு சொன்னேன். அது தப்பா? அவ என் பையன் உதே கல்யாணம் ஆயிடுச்சு. சொசைட்டில எங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களோ அதே அவன் வீட்டுக்குள்ள எங்களுக்கு கொடுப்பான். என்ன மேடன்னு தான் கூப்பிடுவான், அவரை சார்னு கூப்பிடுவான். ரொம்ப சென்சிட்டிவான பையன். அவன் வைஃப் ரொம்ப கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்தவ. அவ என்ன ஒரு ரோல் மாடலா பாக்குறா. அந்த ஃபேமிலியை என் மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அது என்ன ஆகும்? நான் சர்வீஸ் பண்ற ஸ்டேட்ல எனக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கேன். நான் ஏற்படுத்துற மாற்றங்கள்னால நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஒரு சின்ன ரெவல்யூஷனை உருவாக்கி இருக்கிறேன். கொலை கொள்ளைன்னு இருந்தவங்க எல்லாம் திறந்து இருக்காங்க. எல்லாம் என்னால. சில பேர் அவங்க வீட்டுல என் போட்டோ வச்சு கும்பிடுறாங்க. எல்லாம் அழிச்சு போயிடும். அதனாலதான் சொல்றேன், யாருமே எனக்கு வேண்டாம். செல்வி என்ன மாதிரியே இருக்கா. என் பொண்ணு
நான் இல்லைன்னு நினைச்ச பொண்ணு கஷ்டமா இருக்கு. பாவமா இருக்கு. ஆனா இந்த சமயத்துல நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணும். அன்பும் பாசமும் இருக்கிற இந்த வீட்டுல ஒரு செங்கல் உருவுனா அழகான இந்த கோயில் இடிஞ்சு செதறி போயிடும். உயிரா நினைச்சிட்டு இருக்கிற என் புருஷன், என்னை தெய்வமா மதிக்கிற என் மருமக, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கலங்கமானவன்னு சொன்னா என்ன நடக்கும்? எல்லாம் போயிடும் யோகேஸ்வரன், எல்லாம் போயிடும். இவ்வளோ நாள் என் பொண்ணை பார்த்துக்கிட்டது, என்ன சந்திச்ச விஷயம் அவகிட்ட சொல்லாம இருந்தது பெரிய விஷயம். யோகேஸ்வரன், உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இதுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாது, அது எனக்கு தெரியும். எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. பிளாங்க் செக்கா வேணுமா? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க யோகேஸ்வரன். இப்பவே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா செஞ்சதுக்கும் இப்ப நீங்க சொல்றதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியலம்மா. என் செல்வியம்மாவை விலை கொடுத்து வாங்க முடியாதும்மா. அவ அள்ளி அள்ளி கொடுக்கிறவ. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, அவ கொடுப்பா. அவ லட்சுமிமா, மகாலட்சுமி. எந்த நிமிஷம் நீங்க அவளை கைவிட்டீங்களோ அவ உண்மையான அனாதை ஆயிட்டாமா. போங்கம்மா, போங்க. போய் உங்க புருஷன், பொண்ணு, பையன், மருமகனோட சந்தோஷமா வாழுங்க. நான் என் செல்வியம்மாவை பார்த்துக்குவேன், நான் என் பொண்ணை பார்த்துக்கிறேன்ப்பா. ஆனா ஒண்ணு, இந்த புனித பண்ணல நான் உங்களை பார்க்கணும், உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியணுங்கிறது எழுதி இருக்குமா? எழுதி இருக்கு. அது யாராலையும் மாத்த முடியாது. முடிச்சிருவோன்னு சொன்னீங்களே, முடிக்க முடியாதுமா. உங்களால எதையுமே முடிக்க முடியாதுமா. இது முடிவு இல்லம்மா, ஆரம்பம், ஆரம்பம். Okay. Goodbye. மாறுமா. இந்த மண்ணை விட்டு போறதுக்குள்ளார உன் மனசு மாறும், மாறும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.